Hey viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு கியூப் டேங்க் செட்டப் தான். இது ஒரு பிளான்டட் டேங்கா வரப்போகுது. இது கூட நம்ம வந்து ஒரு ஹேங் ஆன் ஃபில்டர் செட்டப் பண்ணிட்டு அது கூட ஒரு மிஸ்ட் மேக்கர்லாம் வைக்கலான்ற ஒரு ஐடியா. அது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியல. ஏன்னா மிஸ்ட் மேக்கர்லாம் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆகிப்போச்சு. ஸ்டாக் வச்சுருந்தேன். ஸோ இன்னும் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒர்க் ஆகுமா இல்லைன்னு தெரியாது. பட் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த டேங்க் வந்து நான் வாங்கின இடம் ப்ளூ பெட் அக்வா பஜார். இந்த கடை வந்து கொளத்தூரில் இருக்குது. ஸோ இந்த கடையில் இது வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து வீடியோவில் டிஸ்பிளேயில் போடுறேன். அரௌண்ட் 1250 ருபீஸ் வந்துச்சுங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1 feet கியூப் டேங்க்கு. பார்க்கறதுக்கே பக்காவாக இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 feetங்க. 1 feet கியூப் டேங்க்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. மோல்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, மோல்டிங் மாடலு. ஸோ உண்மையிலேயே செமையாக இருக்குங்க இந்த ஒரு பர்டிகுலர் கியூப் டேங்க்கு. பார்க்கறதுக்கே வேறு லெவலில் கொடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, மோல்டிங்காக இருக்குல்ல, அதுதான் சொன்னேன், மோல்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இது வந்து இம்போர்ட்டட் டேங்க் தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த மிஸ்ட் மேக்கர் வந்து செட்டப் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த வாட்டர்ஃபால் பயோ ஃபில்டரையும் நான் செட்டப் பண்ணி காட்டுறேன், அதையும் பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த லைட்டு, இதெல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த லைட்டு. இது 1 feet டேங்க் கரெக்டாக இருக்கும், பக்காவாக இருக்கா. இதுக்காக தான் நான் வாங்கினது. ஆனால் இது நிறைய டேங்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். பட் அதையே நான் ரீயூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கே பிளான்டட் டேங்குன்னு சொல்லிட்டு பிளான்ஸை காட்டலேன்னு பார்க்குறீங்களா. நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் பிளான்டட் செட்டப்லாம் இருக்குல்ல, அதில் வளர்ந்த செடிகளை தான் நான் கட் பண்ணி இதில் வைக்கலான் இருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்த சாண்டு, இங்கே பாருங்க, அக்வா சாயில்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறது அமேசான் அக்வா சாயில். பின்னாடி பார்த்திங்கன்னா ரிவர் சாண்டு. இது வந்து மேலே டாப்புக்கு போகிறதுக்கு வாங்கியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம பிளான்டட் டேங்க் தேவையான 2 முக்கியமான அக்சசரிஸு. நம்ம இந்த சர்ஃபேஸை வந்து ஸ்டெபிளைஸாக ஆக்கிறதுக்காக நம்ம இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம நிறைய வீடியோவில் நான் காட்டியிருப்பேன் இது எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு. நானும் உங்களை மாதிரி தான் நிறைய பேரை பார்த்து தான் நான் இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட பேஸு ப்ராப்பரான சாயில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்துங்க, நான் பேக் சைடில் வந்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக ஏற்றலான்னு பார்க்குறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் அக்வேரியம் சாயில் போட்டாச்சு. மேலே வந்து நம்ம இந்த சாண்ட், ரிவர் சாண்டு, நம்மக்கிட்ட இருந்த எல்லா ரிவர் சாண்டையும் கொட்டியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டிங்கன்னா இதை டிஸ்மேண்டில் தான் பண்ணுமே தவிர்த்து இதை ரீயூஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உண்மையிலே ஒரு சூப்பரான செட்டப் வந்துட்டுருக்குங்க. இந்த பொசிஷன் ஏன் நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சேன்னா, ஸோ நான் இங்கே உட்காந்து வேலை பார்க்குறேன்ல, எனக்கு இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இந்த பொசிஷனை வந்து நான் பேக்கில் வச்சிட்டேன். பட் அங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பேக் சைடு வந்து பெருசாக தூக்கலாக தெரியுதுல்ல, அதான் மேட்டர். ஸோ இந்த பிளான்ஸ்லாம் பார்க்குறீங்களா, இந்த பிளான்ஸ்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வளர்ந்த பிளான்ஸு. இது நம்மளோட பிளான்டட் டேங்க்லேருந்து எடுத்தது தான், சரிங்களா. இவங்கள தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இவங்களாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதிகமாக வளர்ந்ததெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை தான் நட போகிறேன், அதையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்க்வீஸ் பண்ணுறேன். எதுக்காகனா, இப்போ நான் வந்து இதில் வந்து பிளான்டேஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்டேஷன் பண்ண போகிறோம். பார்த்துட்டே இருங்க, ஈஸி தான். இந்த பிளான்ட்லாம் லாஸ்ட்டில் வச்சோன்னா நல்ல புஷ்ஷியாக வளரும். அந்த ரீசனுக்காக தான் இவங்களாம் லாஸ்ட்டில் தள்ளி விட்டு வைக்கிறது. ஸோ உண்மையிலே செமையாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது நிறைய பிடுங்கிட்டு வரும். அதெல்லாம் நம்ம ஒன் ஆஃப்டர் அனதர் வந்து வைக்கணும், வேறு வழி கிடையாது. இங்கே பாருங்கள், ஒருத்தர் பயங்கர வேரோடு இருக்கார். இவர் வேரோடு தூக்கிட்டு வந்தேன் நான். இந்த மாதிரி அக்வாரியம் பிளான்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இது வேறே தேவையில்லை, தண்டுலேருந்தே டக்கு டக்குன்னு வருதுங்க. ஸோ
அதுதான் ஒரு பெனிஃபிட்டு வளர்க்குறதுல. ஒரு வாட்டி வாங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இந்த அனுபியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வளர்கிறதே லேட் ஆகும். அனுபியாஸ், ஜாவா ஃபென்ஸு இதெல்லாம் வளர்கிறதே லேட் ஆகும். இதில் நிறைய பிடிங்கிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாமே நான் CO2லேயே நல்லா ப்ராப்பராக வளரக்கூடிய பிளான்ஸுங்க. நான் பண்ணுறது முக்கால்வாசி நான் CO2 தான். CO2லாம் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய பட்ஜெட் தேவை. கண்டிப்பாக அந்த பட்ஜெட் நம்மளுக்கு கிடைக்கும் போது CO2லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். அது வரைக்கும் ப்ளீஸ் பேர் வித் மீ கைஸ். நம்ம நான் CO2வே நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய இது தண்ணியோட வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வராமல் இருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஸோ இந்த தண்டெல்லாம் கூட போட்டால் கூட வளரும். பட் நான் போடலை, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மக்களே, வாட்டர் வந்து இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன்னு பாருங்கள். அப்படியே கீழே அப்படியே ஒரு லேயராக வந்து தண்ணி மேலே ஸ்ப்ரெட் ஆகிட்டே வரும். கீழே நல்லா பார்த்து தெரியுதுங்களா? அப்படியே ஒரு லேயராக மேலே ஏறிட்டு வந்துருந்தா. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பைப்லேருந்து. கீழே இருக்கிற லேயர் அப்படியே ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிட்டு வந்து பாருங்க. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட டேங்க் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா பிளான்டேஷனும் முடிச்சாச்சு, தண்ணியும் ஒதுக்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கிற லைட் செட்டப், லைட் ஃபஸ்ட் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் தென் வில் சி. செம்மையாக இருக்குல்ல? லைட் போட்டோன்னே வேறு மாதிரி லுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த லைட் இதில் மல்டிபிள் கலர் இருக்குல்ல, இந்த கலர் ஓகேங்களா? இந்த கலரில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன். இது நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நேரம் வச்சு இதை யூஸ் பண்ணுறது ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வாட்டர் ஸ்டைல் பயோ ஃபில்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மிஸ்ட் மேக்கர் ஒர்க் ஆச்சுன்னா அதையும் வச்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன மாதிரி செட்டப் பண்ண போகிறோம், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வாட்டர் ஃபால் ஸ்டைல் பயோ ஃபில்டராம். ஸோ இது வந்து நான் ப்ளூபெட் அக்வா பஜாரில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி ஃபில்டர் எல்லாமே பக்காவாக வந்துருக்குங்க, பிரச்சனையே இல்லை. செட்டப்போடு வருது. அப்படியே எடுத்து நீங்கள் செட்டப் பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பு, இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ வர பைப்பு ரெண்டு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம்னா இதை சொருக்கிட்டு அப்படியே எடுத்து இதில் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், முடிஞ்சிச்சு. 2 செகண்ட் கூட ஒர்க் இல்லைங்க, டக்குன்னு முடிச்சாச்சு. இது வந்து எதுக்கு அடியில் இந்த இது கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னாங்கல்ல, இது இங்கே வந்து டக்குன்னு சாந்துது. சாயாமல் இருக்கிறதுக்காக இவங்க அந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈஸியாக இருக்குது, ஸ்டடியாக நிற்கிதுங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாங்களா எப்படி ஒர்க் ஆகிறான்ட்டு. இது ஒன்று. ஸோ மோட்ரு வந்து இதில் ஓடுதுங்க. இதுக்கு முன்னாடி இது உள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? இது பாருங்க, ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குன்னா, இந்த ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடம் வந்து இது ஃபிக்ஸ்டாகவே வருது. இது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்குது. இது நீங்கள் ஃப்ளோ வேணுன்னா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான், ரொம்பலாம் இல்லை. இதை நீங்களே வந்து DIYல ரெடி பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோ ஏறணும் மேலே, ஓகேங்களா? அதுவாக ஏறாது. ஆனால் இப்போ என்ன பண்ணோம்னா, இதில் வாட்டர் நம்ம கொஞ்சம் ஊற்றணும்னா இது வந்து அந்த ஃப்ளோவை கொண்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், ஃப்ளோ ஏறுதா? லைட்டாக ஊற்றுன தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அவ்வளோதான், இதுதான் அந்த ஃப்ளோவை அசால்ட்டாக ஃபுல் பண்ணி எடுத்து வருது. ஸோ நம்மளோட பயோ ஃபில்டர் ரெடி, வாட்டர் ஃபால் பயோ ஃபில்டர். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த இந்த மிஸ்ட் மேக்கர் தான். ஸோ இந்த மிஸ்ட் மேக்கர் வாங்கி கிட்டத்தட்ட பல நாள் ஆச்சு, ஆனால் செட்டப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த பிளான்டட் டேங்க் செட்டப்பில் மிஸ்ட் மேக்கர் வச்சு நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மிஸ்ட் மேக்கர் பற்றி நான் உங்களுக்கு இன்னொன்று டீட்டெயிலும் சொல்கிறேன். நிறைய பேர் மிஸ்ட் மேக்கர் வேணும்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் வேணுன்றவங்க என் DM பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ப்ரைஸ்ன்றது நான் ஷேர் பண்ணுறேன்.
நீங்கள் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெலிவரி சார்ஜ் எவ்வளோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ட் மேக்கருக்கான ஒரு பவர் ஹெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே இந்த ஒரு சப்போர்ட்டிங் திங்ஸ் கூட அக்சசரிஸ் கூட கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இது மிஸ்ட் மேக்கர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப தூரம் வருதுங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பெருசாகவே வருது. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் எனிதிங். பக்கத்துலேயே மாட்டணுமா அப்படின்ற ஒரு கவலையே தேவை கிடையாது. ஸோ அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்களா, இது எதுக்குன்னா இப்போது இதை உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கூட இன்னும் கூட ஏற்றிக்கலாம். ஏன்னா சைஸ் வந்து ரொம்ப அடியில் இருக்குது. தண்ணியிலேருந்து ஒரு 1 or 2 inch ஹைட்டில் இருந்தால் போதும். சரிங்களா? ஸோ இன்னொன்று கொஞ்சம் இறக்கிக்கலாம். ஏன்னா எல்லாம் தண்ணி மொத்தமும் மேலே படப்போகுதுன்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டிங் டிவைசஸ் இது நம்ம அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இப்போ ஸோ இது உள்ள இந்த கொத்தின்னு சொல்கிறாங்களோ, ஆமாங்க. இது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் எதனா விட்டால் கூட எதனா பிரச்சனை வரும். ஆக்சுவலாக இது வந்து ஃபிஷ்ஷஸ்க்குலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. நான் இதை இன்னும் ஆன் பண்ணலைங்க. இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டை போட்டுருவோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட் இங்கே இருக்குது, ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். லைட்டும் ரெடியாக இருக்குது நம்ம இதில். ஸோ ப்ராப்ளமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ மிஸ்ட் மேக்கர் தெரியுதுங்களா, இனிமேல் தான் வருவார். கொஞ்சம் டைம் எடுத்துக்கல. யா ஸோ தண்ணி கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால அந்த மிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியல. பாருங்க தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இது என்ன பிரச்சனைனா, தண்ணிக்குள்ளே ரொம்பவும் இருக்கக்கூடாது. ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் தான் பிலோவில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மிஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சிங்களா? என்ன பிரச்சனைனா, நீங்கள் தண்ணிக்குள்ளே ரொம்ப அதிகமாக இறக்கிட்டிங்கன்னா இந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா தண்ணிக்குள்ளேருந்து வெளில வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இந்த புகையினால். ஒரு 5 to 10 சென்டிமீட்டர் நீங்கள் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்லேருந்து கீழே இறக்கி வச்சுக்கும் போது இந்த மிஸ்ட் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும். எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகுது பாருங்கள். மேலே மட்டும் தான் இருக்குது மிஸ்ட்டு, கீழே இல்லை. வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ் இந்த மிஸ்ட் மேக்கர். ஸோ கண்டிப்பாக இப்போ வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கண்டிப்பாக என்னோடய பிளான்டட் டேங்க்கு இது உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்கும். ஸோ இந்த அழகான ஒரு சீனரிஸ் வந்து இந்த மிஸ்ட் மேக்கர் எடுத்து கொடுக்குது. செம்மையாக இருக்குங்க. மேலே பாருங்க கைஸ், அப்படியே சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரியே இருக்குது. சரியான ஒரு வேலைப்பாடுலாம், அந்தளவு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக நீங்கள் வேணுன்றவங்க நம்மளோட இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் யாருக்குன்னா தெரிலன்னா சொல்கிறேன், முர்லிஸ் vlogனே இருக்கும். அங்கே போய்ட்டு எனக்கு மிஸ்ட் மேக்கர் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட டீட்டெயிலாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு 10-15 வாங்கலான்னு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ வேணுன்றவங்களுக்கு நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. இது பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே கீழே இறங்கும்போது செம்ம டக்கராக இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குல்ல? ஓகே, ஸோ இந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. இப்போ நான் ஃபேன் போட்ட உடனே இந்த மிஸ்ட்டு அப்படியே விலகி ஓட ஆரம்பிக்கிறது. ஸோ இதுக்கான ப்ராப்பரான சர்ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காற்றும் அடிக்கக்கூடாது. ஒரு ஐசோலேட்டடான ஒரு ஏரியாவில் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட்டு வந்து அழகாக தெரியுங்க. ஸோ செமையான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக இந்த மிஸ்ட் மேக்கர் நீங்கள் மல்டிபிள் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். நான் பிளான்டட் டேங்க்கு யூஸ் பண்ணேன். ஸோ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தெரியுது அந்த மிஸ்ட்டு. ஸோ இந்த மிஸ்ட் இருக்கும்போது லைட்டாக இருந்தால் போதும், லைட்டு செம்மையாக இருக்கும். இந்த சர்ஃபேஸ்லாம் பாருங்கள் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஸோ இது வேணுன்றவங்க டிஎம் பண்ணுங்கள். ஸோ டிஎம்மில் நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில், டெலிவரி சார்ஜ் டீட்டெயிலாம் சொல்கிறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க, இல்லைனா வெளியில் கூட நீங்கள் வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப் டு யூ கைஸ். என்கிட்ட ஸ்டாக் இருக்குது, அது வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி கிடையாது.
எப்படி இருக்கீங்க? பார்க்கறதுக்கு அழகாக இல்லை? ஸோ இந்த பிளான்டட் டேங்க் செட்டப்போட கான்செப்டே அதுதான். நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர் வச்சு ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் அழகாக செட்டப் பண்ணணும். அதுவும் பட்ஜெட்டாக பண்ணணும். அதுதான் ரீசன். இது எல்லாமே நான் வாங்கின இடம் ப்ளூ பெட்ஸ் அக்வா பஜார் குளத்தூர். ஓகேங்களா? அவங்க தான் வாங்கினேன். செமையில்ல, வேற லெவல். ஸோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க வரைக்கும் பாய்.